இந்த சீசனில் பரங்கிக்காய் நிறையா கிடைக்கும். கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பரங்கிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சதை சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து க்ளோஸ் பண்ணி பரங்கிக்காய் குக் ஆகிற வரை வேக விட்டுருங்க. ஃபைனலாக நீங்கள் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். இதை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க. அது 5 டேஸ் வீணாக போகாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அம்மா பண்ணுற அளவு இல்லை அப்படின்னாலும் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இதில் நான் வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்கலையா, அதனால லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது.